வெல்கம் டு ஆத்யம் சினிமாஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அக்லியான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி அக்லி ஸ்டோரி. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தா நம்ம எவ்வளவு சைக்கோ படம் பார்த்திருப்போம். சைக்கோ படங்கள்ல இது ரொம்ப டிஃபரெண்டான படம். தன்னோட மனைவி மேல அதீத அன்பு வச்சு அந்த லவ்வை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற ஹஸ்பண்டை பத்தின கதை இது. ஒய்ஃபை லவ் பண்றேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சீன்லயும் பண்ற அலப்பற இருக்கு. அது ஒய்ஃபுக்கு இன்னும் அதீத வெறுப்பை தான் உருவாக்கும். இதையெல்லாம் சகிச்சுட்டு வாழ்ந்த நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியில அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில அந்த சைக்கோ கணவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கிளைமேக்ஸ். நெகட்டிவ் ஸ்டோரியா இருந்தாலும் படம் பார்க்க நல்லா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் பாத்ரூம்ல சுயநினைவு இல்லாம கிடக்குறான். செத்துட்டானா மயக்கத்துல இருக்கிறானான்னு தெரியல. பாத்ரூம் எல்லாம் பயங்கர ரத்தமா இருக்கு. ஒரு பொண்ணு அடிபட்டு அவளும் சுயநினைவு இல்லாம இருக்கா. வீடெல்லாம் அலங்கோலமா ரத்த கரையா கிடக்கு. போலீஸ் எல்லாம் வந்து வீட்டை கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகி ஃபிளாஷ்பேக் போகுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோ ஹீரோயின் மேட்ரு பண்றாங்க. ஆனா ஹீரோயின் விருப்பம் இல்லாம இருக்கிறது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஹீரோ மேட்ரு பண்ணிக்கிட்டு ஹீரோயினோட தாலியை எடுத்து பார்த்து பிடிக்காத புருஷனா இருந்தாலும் அவங்க கூட படுக்க வைக்குது பாரு இந்த தாலி, எனக்கு இந்த தாலியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோ முடிச்சிட்டு தம் அடிக்கிறான். ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி பெண மாதிரி கிடக்குறா. நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர், அவ ஒரு காலேஜ்ல வேலை செய்யறா. நம்ம ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவனும் ஒரு கம்பெனில வேலை செய்யறான். இப்ப மறுநாள் ஹீரோயின் தன்னோட காலேஜ்ல உட்காந்து தன்னோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட, போன வாரம் நான் உங்ககிட்ட பைசா கேட்டிருந்தெல்லாம் கடனா இன்னைக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோயினும் பைசா கொடுக்குறாங்க. அப்ப கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து ஸ்வீட் கொடுக்குறா ரெண்டு பேருக்கும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போறா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கும் கல்யாணம் ஆயிரம் ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி குட் நியூஸ் சொல்லுவேன்னு சொல்லி கேட்பா ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு முகமெல்லாம் வாடிடும். பதில் எதுவும் சொல்லாம அப்படியே மௌனமா இருப்பா. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. வேலை எதுவும் செய்யாம டெஸ்க்ல உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு ஒய்ஃபோட போட்டோவே ஸ்கிரீன் சேவரா வச்சு அதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட, உன்னை மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போவா. இப்ப ஹீரோ மேனேஜரை போய் பார்க்கறான். மேனேஜர் கார்த்திக், உங்ககிட்ட கொடுத்த எந்த வேலையும் முடியாமலே இருக்கு, வேலை பாக்குறீங்களா இல்லையா, இப்படியே போச்சுன்னா நான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க மேனேஜர். ஹீரோ அதெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட போனை காமிக்கிறான் மேனேஜர் கிட்ட. மேனேஜர் அந்த போனை வாங்கி பார்ப்பாங்க. அதுல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். மேனேஜர் வேற ஏதோ ஸ்டாஃப் கூட மேட்டர் பண்ணிட்டு இருந்த வீடியோ அது எப்படி ஹீரோ எடுத்தான்லாம் தெரியல. அதை பார்த்தா மேனேஜருக்கு பயங்கரமான ஷாக். ஒன்னும் சொல்ல முடியாம அப்படியே விழிப்பிதிங்கி நிக்குது. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட பாருக்கு போறான். ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது பார்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு வந்து ஹீரோ மேல அப்படியே விழுந்து டான்ஸ் ஆடுறா. ஹீரோ துளி கூட யோசிக்காம டக்குன்னு ஆத்திரம் வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடறான். அதை பார்த்து கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு, வீட்டுல பொண்டாட்டி மேல வெறுப்பு இருக்கிறவன் தான் இந்த மாதிரி வெளியில நடந்துப்பான்னு சொல்லுவான். ஹீரோக்கு அதை கேட்ட பயங்கர கோவம் வந்துடும். அந்த ஃப்ரெண்டை போட்டு பொலன்னு பொழக்கிறான். நான் என் பொண்டாட்டி எவ்வளவு லவ் பண்றேன் உனக்கு தெரியாது, இனிமே என் பொண்டாட்டி பத்தி பேசினா உன்னை சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். வீட்டுக்கு போய் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறான். யாருமே வந்து கதவே திறக்க மாட்டாங்க. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிறான், யாருமே வந்து திறக்க மாட்டாங்க. ஒய்ஃப் வீட்டுக்குள்ள தான் இருப்பா. ஆனா பெல் சவுண்ட் கேட்டும் கேட்காத மாதிரியே இருப்பா. இப்ப வீட்டு வேலைக்காரி தான் வந்து டோரை திறப்பா. ஹீரோ வந்ததை கூட சட்ட பண்ணாம அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்து காண்டாகுது. பார்ல நடந்த சண்டையில ஹீரோக்கு தலையில அடிபட்டு லைட்டா ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஹீரோ வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு, நேஹா ஐஸ் பேக் கொண்டு வான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்பான். ஆனா அவன் சட்டை பண்ணாம அவ வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோ எவ்வளவு கத்தி கூப்பிடும், அவன் சட்டையே பண்ண மாட்டா. ஹீரோ கத்துறத பார்த்து வேலை செய்யற பொம்பளை பயந்துகிட்டு ஐஸ் பேக்கை கொண்டு வந்து கொடுப்பா. ஹீரோ வேலைக்காரிட்டு இந்த ஐஸ் பேக்கை வாங்கிக்கிட்டு, உன் பேரு நேஹாவா, நான் உன்னை கூப்பிட்டனா, உள்ள போய் சமையல் வேலையை பாருன்னு அவளை திட்டி அமைச்சிடறான். நேஹா கார்த்திகை மதிக்காம அவ பாட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. கார்த்திக் அதை பார்த்து இன்னும் காண்டாகுது. ஐஸ் பேக்கை தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஒரு தம்ம பத்த வைக்கிறான். ஹீரோ தம் அடிச்சுக்கிட்டு, நேஹா ஆஸ்ட்ரேவை கொண்டு வா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவான், ரெண்டு தடவை சொல்லுவான், மூணு தடவை சொல்லுவான். அவ கேட்காத மாதிரி ஏதோ வேலை பார்த்துட்டே இருப்பா. இப்ப ஹீரோ ஃபைனலா, நீ ஆஸ்ட்ரேவை கொண்டு வந்தா இன்னைக்கு நீ உன் ரூம்ல தூங்கலாம் தனியா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே நேஹா வீடெல்லாம் ஓடி போய் ஆஸ்ட்ரேவை தேடுறா. ஃபைனலா பெட்ரூம்ல ஆஸ்ட்ரே இருக்கும். அதை எடுக்க போகும்போது கார்த்திக் நேஹாவை பிடிச்சி, ஐஸ் பேக் கேட்டேன் கொண்டு வந்து தரல, ஆஸ்ட்ரே கேட்டேன் கொண்டு வந்து தரல, ஆனா நீ உன் ரூம்ல தனியா படுக்கலாம்னு சொன்ன உடனே ஏதோ புருஷன் பேச்ச கேட்கிற பொண்டாட்டி மாதிரி ஓடி வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ மூஞ்சில சிகரெட் புகையெல்லாம் விடுவான். கார்த்திக் பேசிக்கிட்டு ஹீரோயினோட கையை பார்ப்பான். கையில ஒரு டேட்டோ குத்தி இருக்கும், நேஹா கௌதம்னு. நம்ம ஹீரோ பேரு கார்த்திக், ஆனா அவன் கையில இருக்கிற டேட்டூல கௌதம்னு இருக்கும். அந்த டேட்டூவை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. அவன் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டாலே அந்த டேட்டூல சூடு வச்சு அப்படியே நேஹாவை கட்டில தள்ளி விட்டுட்டு போயிடுறான். நேஹா அந்த டேட்டூவை பார்த்துக்கிட்டே பயங்கரமா அழுகிறா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போகுது. நேஹாவோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்தனால நேஹா அவங்க பாட்டி வீட்டுல தான் வளர்றா. நேஹா பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த பையனோட பேர் தான் கௌதம். நேஹாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்தான். அவங்க கூட தான் ஸ்கூலுக்கு போவா, அவங்க கூட தான் ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அது நேஹாவோட ரொம்ப சந்தோஷமான காலம். அவ
அப்பா அம்மா இல்லாத வருத்தமே தெரியாம அவ பாட்டி வீட்டுல சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் அவங்க பாட்டி இறந்துருவாங்க. இங்க அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இப்ப நேஹா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நேஹா வேலைக்காரி கிட்ட டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேப்பா. வேலைக்காரி ஒரு 2 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லுவா. திடீர்னு கார்த்திக் வந்து வேலைக்காரியை போட்டு கண்ணா பின்னா திட்டிடுறான். மாசமான காசு வாங்குறல, டைமுக்கு வேலை செய்யணும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை போட்டு அடிக்கிறான். நடக்கிறதெல்லாம் பார்த்து நேஹா பயந்துறா. எனக்கு டிஃபன் வேணா, நான் கிளம்புறேன்னு சொல்லுவா. கார்த்திகே ஒரு தோசையை செஞ்சு கொண்டு வந்து நேஹாவோட பிளேட்ல வச்சு, இப்ப நீ சாப்பிட்டுட்டு போ, இல்லைன்னா நீ இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்ட, இன்னைக்கு இல்ல என்னைக்கும் போக மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்ட. நேஹா பயந்துகிட்டு அழுதுகிட்டே சாப்பிடுறா. இப்ப கார்த்திக் நேஹாவை பார்த்து, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஏன் என்ன பார்த்தா விலகி போற, உன்னதான் லவ் பண்ணணும் விட்டுட்டு ஓடிட்டான்ல, லவ் பண்ண பொண்ணு எப்படியாவது அடையறதா ஆம்பளத்தனம், அதுல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போறான். நேஹா பயங்கரமா அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறா. இப்ப நேஹா ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நடந்து போய்கிட்டே இருக்கா. பின்னாடியே கார்த்திக் கார் எடுத்துட்டு வந்து, வா நான் உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்றேன், கார்ல ஏறுன்னு சொல்லுவான். நேஹா வேண்டாம் நான் ஆட்டோலயே போய்க்கிறேன்னு சொல்லுவா. கார்த்திக் கார்ல ஏறுன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அதை கேட்டு நேஹாவுக்கு பயமாயிருது. பயந்துகிட்டே கார்ல ஏறிடுறா. கார்த்திக் கார் ஓட்டிட்டு போகும்போது கார்த்திக் நேஹாவை பார்த்தோன்னு மூடு வந்துருது. நார்மலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விருப்பப்பட்டு பாக்குற மாதிரி பார்க்காம, ஏதோ இந்த சைக்கோஸ்லாம், இந்த காம வெறி பிடிச்சவங்க எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தன்னோட சொந்த ஒய்ஃபையே பார்ப்பான். அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறான். நேஹா காரை விட்டு இறங்கி போகும்போது திடீர்னு நேஹாவோட கையை பிடிச்சு வலிச்சு கார்ல போட்டு கார் கதவை சாத்திடுறான். கார் விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறான். கார்த்திக் நேஹாவை என்ன பண்ணான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கார் கதவை திறந்து நேஹா இறங்கி நடந்து வரா. அவளால் நடக்க கூட முடியல. தாங்கி தாங்கி நடந்துகிட்டு ஆபீஸ் உள்ள வரா. ஆபீஸ்ல நேஹாவோட ஃப்ரெண்ட் அவளை பார்த்து கூப்பிடுறா. ஆனா நேஹா கண்டுக்காம நேரா பாத்ரூம் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அழுகுறா. நேஹாவோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ தப்பா தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட் அவ்வளோ கூப்பிட்டு நேஹா திரும்பி கூட பார்க்காம நேரா போயிட்டான்ட்டு ஃப்ரெண்டு நேஹாவை பின்தொடர்ந்து ரெஸ்ட் ரூம்ல போய் பார்த்தா நேஹா ஒரு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. கதவை திறந்து பார்த்தா அங்க ஃப்ளோர் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும். நேஹா பயங்கரமா அழுவா. ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு, ஏன் அழுகுறன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நேஹா, என்னால கார்த்திக் கூட வாழ முடியல, அவன் என்ன டெய்லி டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறான், எனக்கு என்ன பண்றேனே தெரியலன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. நேஹாவோட ஃப்ரெண்டு நேஹாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து திரும்ப அவளை ஆட்டோல கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போறா. நேஹா வீட்டுக்கு போய் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பயங்கரமா அழுகுறா. இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக் போகுது. இப்ப நேஹா கௌதம பார்த்து, என்னோட பாட்டி இறந்தனால என்ன எங்க மாமா வீட்டுக்கு அனுப்ப போறாங்க, நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன் கௌதம், இனிமே உன்னை பார்க்க முடியாது, உங்ககிட்ட விளையாட முடியாது சொல்றா. அப்ப கௌதம், நீ கவலைப்படாத, நான் இந்த ஊர்லயே படிச்சு பெரிய பையனாகி வேலைக்கு போய் உன்னை வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நேஹாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப நேஹா சொன்ன மாதிரி அவங்க மாமா வந்து நேஹாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. மாமா நேஹாவை நல்லா படிக்க வைக்கிறாரு. அவ அவங்க வீட்லயே வளர்றா. ஆனா ரெகுலரா ஊர்ல இருக்கிற கௌதமுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி கௌதம் கூட பேசிக்கிட்டா இருக்கா. இப்ப அப்படியே காலங்கள் போது நேஹா வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறா. ஒரு நாள் நேஹா காலேஜ் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சர்ப்ரைஸா கௌதம் வந்து நேஹாவை பாக்குறான். நேஹாக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நேஹா கௌதம் கிட்ட, நீ திரும்ப ஊருக்கு போயிடுவியா, திரும்ப எப்ப வருவ சொல்லி கேட்பா. அதுக்கு கௌதம், சித்தப்பா அப்பாவை ஏமாத்திட்டாரு பிசினஸ்ல, அதுல அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு, இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மொத்தமா ஃபேமிலியோட வீட காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம், இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். நேஹாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த நேஹா கௌதமோட ரிலேஷன்ஷிப் இப்ப லவ்வா மாறுது. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. இவங்க லவ் பண்ணும்போது நேஹா கௌதம்னு ஹீரோயின் பச்சை குத்திக்கிறா தன்னோட கையில. இங்க அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. நேஹா காலையில நடந்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு படுத்துட்டு இருப்பாள். பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. இப்ப ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேஹாக்காக லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நேஹா தூங்கிட்டு இருப்பாள். அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். நேஹா திடீர்னு தூக்கம் முழிச்சு பார்த்தா ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயந்துருவா. கார்த்திக் நேஹா கிட்ட லட்டை கொடுத்து, சாப்பிடு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுப்பான். நேஹா வேண்டான்னு சொல்லி தட்டி விட்டுடுவா. கார்த்திக் பயங்கரமான கோவம் வந்துரும். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், உனக்காக எவ்வளவு ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன், நீ ஏன் என்னோட லவ் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லி கத்துவான். நேஹா கார்த்திகை பார்த்து, உன் மேல எனக்கு எப்படி லவ் வரும், நீ செத்த எனக்கு அழுக கூட வராதுன்னு சொல்லுவா. இதை கேட்டு கார்த்திக் பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடுறான், அழுகுறான். கார்த்திக் நேஹா கிட்ட, என்ன பண்ணாதான் என்னோட லவ் உனக்கு புரியும்னு சொல்லி கேட்பான். சிகரெட்டால சூடு வைக்கிற, என்ன அடிக்கிற, எனக்கு விருப்பமே இல்லைனாலும் என் மேல கை வைக்கிற, இதுக்கு பேர் தான் லவ்வான்னு சொல்லி நேஹா கேட்பா. இப்ப கார்த்திக், எவனா ஒருத்தன் லவ் பண்ணி உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா நீ அவனையே நினைச்சு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்பான். நேஹா உடனே, நான் கௌதம் நினைச்சால, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சுதான் டெய்லி அழுதுகிட்டு இருக்கேன். கௌதம் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் அவனை தான் லவ் பண்றேன், உன் மேல என்னைக்குமே லவ் வராது அப்படின்னு சொல்லிடுவா. கார்த்திக் இதை கேட்டு பயங்கரமா கோவம் வந்துரும். இன்னைக்கு நான் உன்னை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன், ஐ லவ் யூ சொல்றேன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். நேஹாவை ஐ லவ் யூ சொல்ல சொல்லி வற்புறுத்தி வீட்டுல இருக்க பொருள்லாம் போட்டு உடைப்பான். பாட்டில் எடுத்து தன்னோட தலையில தனக்கு தானே அடிச்சுப்பான். பயங்கரமா கத்துவான். இதெல்லாம் கேட்டு நேஹாக்கு பயமாயிடுது. என்ன பண்றது தெரியாம ஹை டிப்ரெஷன்ல மயக்கடிச்சு விழுந்துறாவ. இப்ப கார்த்திக் டாக்டரை கூட்டு வந்து நேஹாவை பாக்குறான். டாக்டர் ரெண்டு பேரையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்துட்டு போறாரு. இப்ப நேஹா ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா சவுண்ட் கேட்கும். என்ன சத்தம் போய் கதவை திறந்து பார்த்தா கார்த்திக் விறகு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு பெட்ரோலை ஊத்தி அந்த விறகு கட்டை மேல ஏறி நின்னுகிட்டு, இப்ப நீ ஐ லவ் யூ சொல்லல, நான் தீ வச்சு கொளுத்தி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அதோட நிறுத்தாம தீப்பெட்டி எடுத்து பத்த வைக்கிறான். இதை பார்த்து நேஹாக்கு பயங்கர பயம் வந்துருது. வேற வழி இல்லாம ஐ லவ் யூன்னு சொல்லி கத்துறா. கார்த்திக் சொன்ன மாதிரியே நேஹாவை ஐ லவ் யூ சொல்ல வச்சிருன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா நேஹா பயங்கரமா அழுகுறா. அவளால இந்த எமோஷனல் பிளாக்மெயில தாங்கவே முடியல. இப்ப மறுநாள் நேஹா எந்திரிச்சு நேஹா லேசா கதவை திறந்து பாப்பா. கார்த்திக் வீட்டுல இருக்க மாட்டான், எங்கேயோ போயிருப்பான். அவ சீக்கிரம் குளிச்சு ரெடியாகி நேரா கோவிலுக்கு போவா. கோயில்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கார்த்திக் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு அழுகுறா. அப்புறம் கோயில்ல இருந்து கிளம்பி நேரா வேலைக்கு போறா. நேஹா திடீர்னு யாரையோ பார்த்து கௌதம் கௌதம் துரத்துக்கிட்டே போறா. பின்னாடியே நேஹா ஓடி போய் பார்த்தா
அது கௌதம் இல்ல வேற யாரோ. நேஹா ஓடுறத பார்த்து அவளோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நேஹாவை பிடிச்சு, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, ஏதோ விசித்திரமா பண்ணிக்கிட்டே இருக்க, என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா. இப்ப நேஹா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவளோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப பிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலா நேஹாவோட பாட்டி இறந்தனும் நேஹா அவங்க மாமா வீட்டுக்கு அவங்க மாமா கூட்டிட்டு வந்துருவார்ல, அவங்க மாமாவோட பையன் தான் கார்த்திக். கார்த்திக் அம்மா கிடையாது. நேஹா மாமா வீட்டுக்கு வந்தோன்னு மாமா வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறா. அப்ப ஒரு ரூம்ல ஏதோ பேசுற சவுண்டு கேட்கும். நேஹா என்னன்னு போய் பார்த்தா நம்ம கார்த்திக் ஒரு பொம்மையை வச்சு அதுகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். நேஹாவை பார்த்தோன்னு கார்த்திக் ஒரு இனம் புரியாத அன்பு வருது அவ மேல. கார்த்திக் கையில இருந்த பொம்மையை நேஹா புடிங்கி அவ எடுத்துட்டு போறா. ஆனா கார்த்திக் எதுவுமே சொல்ல மாட்டான். நேஹாவை கார்த்திக் பிடிச்சிருக்கு. கார்த்திக் அம்மா, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ரொம்ப தனிமையிலே வளர்ந்த பையன். அவனுக்கு நேஹாவை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசமா இருக்கான். ஆனா ஒரு மாதிரி சாடிஸ்டா பிஹேவ் பண்றான். அவனுக்கு எப்படி சாதாரணமா அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல. அவளை லவ் பண்றேன்ற பேர்ல ஒரு மாதிரி சைக்கோபேத் மாதிரி பிஹேவ் பண்றான். நேஹாக்கு சின்ன வயசுல இருந்தே கார்த்திகோட பிஹேவியர் சுத்தமா பிடிக்கல. ஆனா நேஹாக்கு கௌதம் தான் பிடிச்சிருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் கௌதம் நேஹாவை பைக்ல கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறான். நேஹா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நேஹாவோட மாமா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க பசங்களுக்கு யாருக்கோ மேரேஜா, நான் போயிட்டு 3 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட நேஹாக்கு வருத்தமாயிருது. ஏன்னா மாமா போயிட்டாருன்னா வீட்டுல கார்த்திகோட தனியா இருக்கணும். அவன் வேற சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். அதுதான் நேஹாவோட பிரச்சனை. நேஹாவோட மாமா அதெல்லாம் பயப்படாத, கார்த்திக் உங்க கூட இருப்பான், நான் மேரேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், இப்ப வா சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவாரு. நேஹாவும் மாமாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கார்த்திக் வரான். மாமா கார்த்திகை கூப்பிட்டு வாடா நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவாரு. கார்த்திக் வேண்டாம் அப்படின்வான். மாமா வலுக்க டைமா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாரு. அவனும் வந்து உட்காந்து சாப்பிடுவான். ஆனா பார்க்க பயங்கர டிஸ்டர்ப்டா இருப்பான். வர வழியில ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு. மாமா கார்த்திக் கிட்ட என்னடா உன் சட்டையெல்லாம் ரொம்ப மண்ணா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. பைக்ல வரும்போது நாய் குறுக்கால வந்துருச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்டுக்கிட்டே இருந்த கார்த்திக் திடீர்னு என்ன சாப்பாடு இது, மனுஷன் சாப்பிடுவானு சொல்லி தட்டையெல்லாம் வீசி அடிச்சுட்டு தூக்கி போட்டு கோவமா போறான். உங்க மாமா நேஹா கிட்ட அவனோட கோவத்தை பித்த அவனுக்கு தெரியும்ல, நாளைக்கு உனக்கு அவன் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனோட கோவத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்து எப்படியா சரி பண்ணிடுமான்னு சொல்லுவாரு. அதை கேட்டு நேஹாக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பயங்கர அப்செட் ஆகுறா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நைட்டு நேஹா தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. என்னன்னு அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தா ஆக்சுவலா நைட்டு கௌதம் வந்து நேஹாவை டிராப் பண்ணிருப்பான்ல வீட்டுல. கௌதம் கிளம்பும் போது நேஹா அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி வழி அமைச்சிருப்பா. அந்த வீட்டு மொட்டை மாடியில இருந்து கார்த்திக் வீடியோ எடுத்து அந்த வீடியோலயே கார்த்திக் ஏன் நேஹா இப்படி எல்லாம் பண்ற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, உன்னை கட்டிக்க போறவன் நான் இருக்கேன்ல, நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கறான். அந்த வீடியோ பார்த்து நேஹாக்கு பயங்கரமா பயம் வந்துருது. டப்புன்னு போனை தூக்கி போடுறா. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கேன்ல தண்ணி இருக்காது. கீழ் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து நேஹா குடிப்பா. அங்க கார்த்திக் வந்துருவான். கார்த்திகை பார்த்தா வாட்டர் பாட்டில் கீழே போட்டுட்டு வேகமா ஓடி போவா ரூமுக்கு. கார்த்திக் பின்னாடியே துரத்துக்கிட்டே போய் அவளுக்கு முன்னாடி படிக்கட்டுல போய் உட்காந்துக்கிட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னதில்ல, என்ன எங்க அப்பா உன்னை என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு, ஐ லவ் யூன்னு உங்ககிட்ட சொல்லலனாலும் உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ. ஆனா நான் இருக்கும் போது என்னை விட்டுட்டு நீ கண்டவனோட இப்படி எல்லாம் பண்றது தப்பு, என்ன புரிஞ்சுக்க நேஹான்னு சொல்லி கெஞ்சிரான். இப்ப நேஹா நானும் கௌதமும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம், சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கௌதமும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம், நேஹா தயவு செஞ்சு எங்க வெளியில வராதுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவா. ஆனா கார்த்திக் நானும் தானே உன்னை லவ் பண்றேன், சின்ன வயசுல இருந்தே நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கே நான் அவனை என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் என்ன பண்ணன்னு சொல்றான். நேஹாவை வீட்டுல விட்டுட்டு கௌதம் போன உடனே கார்த்திக்கும் பின்னாடியே அவனை பைக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் முகத்துல ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு தையல் போடுற அளவுக்கு சம்மடி அடிச்சிருக்கான். இப்ப கார்த்திக் நேஹா கிட்ட உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கே அவனுக்கு தையல் போட வச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணா அவன் போட்டோக்கு மாலை போட வச்சிருவேன்னு சொல்லுவான். அதனால ஒழுங்கா அவனை மறந்துட்டு என் கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவான். எங்க அப்பா வேற வீட்டுல இல்ல, நீ எங்கேயாவது அவனை வர சொல்லி தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காத, நான் வீட்டு வாசல்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன், ஒரு மணி நேரத்துக்கும் நான் நேஹான் குரல் கொடுப்பேன், நீ உள்ள இருந்து ஊங்கொட்டணும், இல்லைன்னா நான் உள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துருப்பான் விடிய விடிய. அவன் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நேஹா நேஹான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நேஹாவும் உள்ள இருந்துட்டு வேற வழி இல்லாம சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கூப்பிட கூப்பிட விடிய விடிய 2 பேரும் தூங்கவே இல்ல. காலையில அவங்க அப்பா வராரு வீட்டுக்கு. கார்த்திக் வாசல்லே கத்தி வச்சு உட்கார்ந்துருக்கத பார்த்து பயந்துட்டு என்னடா வாசல்ல கத்தி வச்சு உட்கார்ந்துருக்கன்னு சொல்லி கேட்பாரு. மாமாவோட குரல் கேட்ட உடனே நேஹா உள்ள இருந்து கத்துறா. கார்த்திகோட அப்பா என்னடா ஆச்சு, என்னடா பண்ண அவளன்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள போய் கதவு திறந்து பாக்குறாரு. கார்த்திகோட அப்பா வீட்டுக்குள்ள வந்தோடனே கார்த்திக் அவங்க அப்பாவை பிடிச்சு கழுத்துல கத்தி வச்சு, சின்ன வயசுல இருந்து அவதான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி என் மைண்ட்ல ஏத்தி விட்டுட்ட, இப்ப என்னால அவளை மறக்க முடியல, ஆனா யாரோ கௌதம்ன்றவன் அவளை லவ் பண்றாளாம், ஒழுங்கா சொல்லி புரிய வச்சு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் அவங்க அப்பாவை. கார்த்திக் போனதுக்கு அப்புறம் நேஹா கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு அவங்க மாமா. நேஹா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. கார்த்திகோட அப்பா இப்ப நேஹா கிட்ட உங்க பாட்டி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, அவங்க இல்லனாலும் நான் உன்னை நல்லா பாத்துக்கணும், உன்னை ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுல நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க பிரிச்சு பாத்துருக்கோமா, கார்த்திக் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, அவனை ஒரு தடவை கடைக்கு பொம்மை வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனேன், அங்க ஒரு பொம்மையை பார்த்தனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்பவுமே அந்த பொம்மை கிட்டே பேசிக்கிட்டு அது கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பான், அவன் இந்த மாதிரி மனுஷங்க கிட்டே பழகாம இந்த மாதிரி பொம்மை கூட பேசிட்டு இருந்து எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது, அதனால நான் அவனை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன், டாக்டர் வெளியில கூட்டிட்டு போய் பசங்க கூட எல்லாம் பழக வைக்க சொன்னாரு, நானும் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவனை பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போவேன், ஆனா இவன் அந்த பசங்க கூட ஜாலியா விளையாடாம அவங்களை எல்லாம் போட்டு அடிச்சு அவங்க கூட சண்டை போட்டு பயங்கர தகராறு ஆயிடுச்சு இங்க இருக்கவங்களோட எனக்கு, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல, ரொம்ப மாறிட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான், உன் மேல உயிர்
உயிருக்கு உயிரா இருக்கான், நீ இல்லைன்னா என் பையன் செத்துருவாமா, என் பையன் செத்துட்டான்னா எனக்கும் வாழ்க்கையே இல்ல, தயவு செஞ்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கமா, உன்னை நல்லா பாத்துப்பான், இந்த லவ் எல்லாம் நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாரு. மாமா பேசுனது கேட்டு நேஹாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. செத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கத்தியால தன்னோட கையோட நரம்ப கட் பண்ணிக்கிறா. ரத்தமா கொட்டுது. நேஹாவோட மாமா அவளை ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரு. விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஏன் நேஹா இப்படி எல்லாம் பண்ண, உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கத்துறான். ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான். அதை பார்த்து நேஹாக்கு இன்னும் பயமாகுது. கார்த்திக் நேஹாவை டிஸ்டர்ப் பண்றதை பார்த்து டாக்டர் நர்ஸ் எல்லாம் கார்த்திக் வெளியில போக சொல்றாங்க. கார்த்திக் டாக்டர் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு என்னோட நேஹாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நேஹா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேரா கௌதம் வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப கௌதம் வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காருன்ட்டு அவரை பாம்பேக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போயிருக்காங்க. அவங்க யாருமே இல்லமான்னு சொல்வாரு. உடனே நேஹா கௌதமுக்கு போன் பண்றா. போனும் நாட் ரீச்சபிள். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கரமா அழுகிறா. தேடி வந்த கௌதமும் இல்ல, மாமா வீட்டுக்கும் போக முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல அப்படியே அழுதுகிட்டே ரோட்ல உட்காந்துருக்கா. ஆனா கார்த்திக் எப்படியோ நேஹா கௌதம் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை தேடிக்கிட்டு பைக் எடுத்துட்டு நேரம் அந்த இடத்துக்கே வந்துடுறான். நேஹாவை தரன்னு வலிச்சுட்டு வந்து வீட்டுல போட்டு கதவை சாத்தி அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். கார்த்திகோட அப்பா ஏன்டா அவளை போட்டு அடிக்கிற, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி கௌதம் கூட ஓடி போக பார்த்தா நான் மட்டும் போகலாம் ஓடி போயிட்டு இருப்பா அவங்க கூட. கார்த்திகோட அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்ற, அதுக்குள்ள கார்த்திக் நேஹாவை அடிக்க போறான். கார்த்திகோட அப்பா டே அவளை எதுவும் பண்ணாதரான்னு சொல்லுவாரு. அவளை இல்ல உன்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போட்டு அடியாடின்னு அடிக்கிறான். சின்ன வயசுல இருந்து அவதான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி என் மண்டையில ஏத்தி விட்டுட்ட, அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வை இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி கழுத்து நெரிச்சு அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். நேஹா அவங்க மாமாக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு பயந்து போய் மடக்குறா. மாமாவை அடிக்காத, அவரை விட்டுடு ப்ளீஸ்னு கெஞ்சிரா. அப்ப கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அவரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நேஹா பதில் சொல்லாம அழுவா. திரும்ப மாமாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான், கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறான். மாமாவை காப்பாத்துறதுக்காக நேஹா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை விட்டுடுன்னு அழுகிறா. கார்த்திக் இப்பதான் சந்தோஷமாகுது. இதை முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறான். இங்க அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பயங்கரமா அழுகிறா நேஹா. இப்ப கார்த்திகை காமிக்கிறாங்க. வீட்டுல சோஃபால படுத்துக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு நேஹாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கார்த்திக் எதிர்பார்த்த மாதிரி நேஹாவும் வீட்டுக்கு வர வேலையை முடிச்சுட்டு அவளை பார்த்த உடனே டி-ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு நீ வந்துட்டியான்னு சொல்லி சந்தோஷப்படுறான். நேஹா அவன் மேல இருந்த கடுப்புல அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து தொண்டையில வச்சுக்கிட்டு என்ன தொட்ட நான் கழுத்துல குத்திக்கிட்டு செத்துருவேன். நேஹா அப்படி சொன்னோன்னு கார்த்திக்கு பயமாயிடுது. நேஹா ஏதாவது பண்ணிப்பான்னு சொல்லி பயத்தோட அமைதியா உட்காந்துக்கிறான். நேஹா கத்தியை தூக்கி போட்டு உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரா. கார்த்திக் ஹால்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். நேஹா அவனை கொஞ்சம் கூட மதிக்காம நேரா போய் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. கார்த்திக் இப்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நேஹாவை பார்த்து பிடிச்ச பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற, நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, நான் யாருக்காகவும் ஏங்குனதோ அழுததோ கிடையாது, வேணா எங்க அப்பா கிட்ட கேட்டுப்பாரு, நான் ரொம்ப நல்ல பையன். நேஹா கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. கார்த்திக் நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்கலையா, நேஹான்னு கூப்பிடுறான். நேஹா ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்த்து கடுப்பாயி கையில இருந்த கிளாஸை தூக்கி அடிச்சுட்டு பாட்டிலோட தண்ணி அடிக்கிறான். நேஹா அப்பவும் மதிக்கல அவனை. அப்படியே போதையில தூங்கிடுறான். அன்னைக்கு அப்படியே போகுது. இப்ப மறுநாள் விடிஞ்சிருது. வீட்டு வேலைக்காரி வந்து வீடெல்லாம் அடிச்சு கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அப்ப கௌதம் தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு நேஹான்னு கத்துவான். அப்ப வேலைக்காரி நான் வரும்போதே அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்லுவா. உடனே கார்த்திக் போன் எடுத்து நேஹாக்கு கால் பண்றான். போன் சுவிட்ச் ஆஃப் மெசேஜ் வரும். உடனே கார்த்திக் கிளம்பி பைக் எடுத்துக்கிட்டு நேஹா வேலை செஞ்ச காலேஜுக்கு போய் தேடுறான். நேஹா அங்கேயும் இல்ல. நேஹாவோட ஃப்ரெண்டு காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நேரா அவங்க கிட்ட போய் நேஹா எங்கன்னு சொல்லி கேட்பான். ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா. உடனே கார்த்திக் வெளுக்கட்டையமா நேஹா ஃப்ரெண்டோட போனை புடுங்கி ஃப்ரெண்டோட போன்ல இருந்து நேஹாக்கு கால் பண்றான். அப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஃப்ரெண்டோட போனை தூக்கி போட்டுட்டு கடுப்பா நேஹா உனக்கு போன் பண்ண நீ என்கிட்ட தான் சொல்லணும், இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். நடக்கிறதெல்லாம் கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கெங்கயோ தேடுறான். இங்க அப்படியே ஒரு சாங் வரும். நேஹாவை காணாம என்னென்ன பைத்தியக்காரத்தனமா பண்றான்றத அப்படியே காமிப்பாங்க. பைக் எடுத்துட்டு திருவா அலையறான். சரக்கு தம்முன்னு ஃபுல் போதையில இருக்கான். கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டான். இப்ப வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஓடி வந்து கதவை திறந்தா வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வந்திருப்பா. கார்த்திக் திரும்ப உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். வேலைக்காரி வீட்டுல துணி எல்லாம் காய போட்டுட்டு இருப்பா. அப்ப நேஹாவோட சாரியை தான் அவ தோல்ல போட்டிருப்பா. அந்த சாரியோட வேலைக்காரியை பார்த்தோன்னு கார்த்திக் நேஹா மாதிரி தோணுது. கார்த்திக் நேஹான்னு கூப்பிட்டுக்கிட்டே வேலைக்காரி கிட்ட போய் அவளை அப்படியே பெட்ரூம் கூட்டு போய் மேட்டர் பண்ணிடுறான். மேட்டர் நடந்துட்டே இருக்கும்போது வேலைக்காரியோட முனங்கல் சவுண்ட் கேட்டு திடீர்னு கார்த்திக் சுயநினைவு வந்து இது நேஹா இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலைக்காரிய பலார்னு அடிச்சு உன்னை யாரு நேஹா இடத்துல வர சொன்னதுன்னு சொல்லி அவளை அடிக்கிறான். வேலைக்காரி போடா பைத்தியம் சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இப்ப வீட்டுல யாருமே இல்ல. பைத்தியம் பிடிச்சவமா நடந்துக்கிறான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறான், கதறான். வீடே அலங்கோலம் ஆயிருது. அப்பதான் அவன் சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்பான்ல ஒரு பொம்மை, அந்த பொம்மை அவனுக்கு கிடைக்குது. அந்த பொம்மை தூக்கு போட்ட மாதிரி கழுத்துல கட்டி தொங்க விட்டு அது கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பொம்மை கிட்ட தனியா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நேஹா வரா வீட்டுக்கு. நேஹாவை பார்த்தானா கார்த்திக் உயிர் வந்த மாதிரி ஆயிடுது. கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு நேஹா கிட்ட போய் எங்க போயிட்டு நேஹா, ஒரு வாரமா நான் உன்னை தேடி தேடி பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு, என்னை இப்படி நீ தனியா விட்டுட்டு போகலாமான்னு சொல்லி கேட்பான். நேஹா அவனை கொஞ்சம் கூட மதிக்காம ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, நீ என்னை தொட்ட நான் குத்திக்கிட்டு செத்துருவேன்னு சொல்லுவா. நான் உன் புருஷன், நான் உன்னை தொடத்தான் செய்வேன்னு சொல்லுவான். அதுக்கு நேஹா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி கத்துறா. நான் கௌதம் தான் லவ் பண்றேன், கௌதம் தான் லவ் பண்ணுவேன், உன்னை எனக்கு என்னைக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிடுறா. இதை கேட்டு கார்த்திக்
பயங்கரமான கோவம் வந்துருது. கண்ணா பின்னான்னு ஏதோ பேசுறான், கத்துறான், திட்டுறான், அழுகுறான். திரும்பவும் நேஹா நான் கௌதமோட தான் ஹாப்பியா வாழ போறேன்னு சொல்லுவா. கார்த்திக் ஆத்திரம் தாங்க முடியாம டேபிள்ல இந்த பாட்டில எடுத்து நேஹாவோட தலையிலே அடிச்சிடறான். நேஹா தலையெல்லாம் ரத்தம் ஊத்தி ஸ்பாட்லயே மயக்க அடிச்சு விழுந்துடுறா. இப்ப நேஹாவை காலை பிடிச்சி தரன்னு வலிச்சு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறான். என்ன நடக்குதுலாம் நமக்கு காமிக்கல. ஆனா நைட்டு ஃபுல்லா நேஹாவை போட்டு சம்மடி அடிச்சிருக்கான். நேஹாவோட அலறல் சவுண்ட் அந்த பிளாட் ஃபுல்லா கேட்டிருக்கு. பக்கத்து பிளாட்ல இருக்கிற அசோசியேஷனுக்கு போன் பண்ணி கார்த்திக் பிளாட்ல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்க முடியல, பயங்கரமா சவுண்ட் கேக்குது, அசோசியேஷன் வந்து யாராவது போய் பாருங்க, என்னாச்சுன்னு தெரியல, பயங்கர சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் படம் தொடங்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிப்பாங்கல்ல போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது, அந்த சீன் இங்க வந்து கனெக்ட் ஆகுது. கார்த்திக் பாத்ரூம்ல ரத்த கலரையா கிடக்குறான். போலீஸ் வந்து கதவை தட்டுவாங்க. கார்த்திக் கதவு தட்டுற சத்த கேட்டு மயக்கம் கலைஞ்சு வந்து கதவை திறக்கிறான். கார்த்திகை போலீஸ் பார்த்து என்னடா பண்ண, உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டே இருக்கும்போது மத்த போலீஸ் எல்லாம் ரூம் எல்லாம் போய் செக் பண்றாங்க. ஆனா வீட்டுல நேஹாவோட பாடியோ எதுவுமே இல்ல. கார்த்திகை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்றான். போலீஸ் எல்லாம் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனே ஒரு வழி பண்ணிடுறான். அந்த ஊர் போலீஸ் எல்லாம் நல்ல போலீஸ் போல இருக்கு. ரிமாண்ட்ல இருக்கிற குற்றவாளி போலீஸ் அடிச்சா அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம போலீஸ் எல்லாம் ஸ்டேஷனை விட்டு ஓடிடுறாங்க. போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து நேஹாவோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான் கார்த்திக். இப்போ ஒரு லேடி போலீஸ் வந்து கார்த்திக் அடிச்சு கார்த்திக் கையில இருக்கிற போட்டோவை புடுங்குறா. கார்த்திக் அந்த லேடி போலீஸ்க்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இதுக்குள்ள மத்த போலீஸ் எல்லாம் வந்து கார்த்திகை லாக்க போட வச்சு லாக் பண்ணி சம்மடி அடிக்கிறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ அந்த லேடி போலீஸ் அவங்க சைட்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. வீட்டு வேலைக்காரி, கார்த்திக் வேலை செய்யற ஆபீஸ், நேஹாவோட ஃப்ரெண்டு, கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகோட அப்பா எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க போலீஸ். இப்ப போலீஸ் கார்த்திகை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. போலீஸ் எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கார்த்திக் எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. கார்த்திக் 3 வருஷம் ஜெயிலும், அதே நேரத்துல கார்த்திக் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் அவனை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி போலீஸுக்கு ஆர்டர் போடுறாங்க ஜட்ஜ். அதோட நேஹாக்கு என்ன ஆச்சு, அவங்க காணாம போயிட்டாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்றத விசாரணை பண்ணி ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கார்த்திகை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல கார்த்திகோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர் கார்த்திகை வந்து பாக்குறாங்க. அவங்க கார்த்திக் கிட்ட நேஹா உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் பயங்கர சந்தோஷமாகுது. போலீஸ்காரமா கார்த்திக் கிட்ட உனக்கு நேஹாவையும் கௌதமையும் தான் தெரியும், ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு கேரக்டர் இருக்கு இந்த கதையில, அது நான் தான். கௌதமும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் என்கிட்ட நேஹாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நான் காலேஜ் முடிச்சுட்டு எஸ்ஐ ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கௌதம மீட் பண்ணும் போது கௌதம் நேஹாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை நான் போய் பார்த்தேன். ஆக்சுவலா முந்தின சீன்ல காலேஜ்ல நேஹா கௌதம் கத்திக்கிட்டு போவால, அப்ப உண்மையாலே கௌதம் போய் நேஹாவை மீட் பண்ணிருக்கான். நேஹா நடந்தது எல்லாத்தையும் கௌதம் கிட்ட சொல்லியிருக்கா. கௌதமும் நான் என் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக பாம்பே போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமா பையனோட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சொல்லி நான் வந்து உன்னை பார்க்கல, ஆனா என்னால முடியல. உன்னோட ஃப்ரெண்டு மூலியமா நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கௌதம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா இரு, இனிமே நான் கூட இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்திருக்கான். கௌதம் நேஹா போலீஸ்காரமா எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது போலீஸ்காரமா நேஹா கிட்ட நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேஹா அவன் ஒரு சைக்கோ பைத்தியக்காரன், அவனை ஜெயில எல்லாம் போடக்கூடாது, அவன்கிட்ட நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், அவனுக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. நேஹா வீட்டை விட்டு போனது, அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தது, நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம போலீஸ்காரமா பிளான் பண்ணி கொடுத்தது தான். கடைசியில கார்த்திகை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவன் சைக்கோன்ட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்து அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நேஹாவை திரும்ப நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணேன். நேஹா நடந்த எல்லாத்தையும் கோர்ட்ல சொன்னா. ஜட்ஜ் உன்னோட கன்சர்ன் இல்லாமலே அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவ கௌதமோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி மொபைல காமிக்கிறா. கௌதமும் நேஹாவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நீ அவங்க லவ் குறுக்கால பூந்து வலுக்கட்டாயமா நேஹாவை மிரட்டி அவளை கல்யாணம் பண்ணிருக்க. லவ்ன்ற பேர்ல அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்க. அவங்க உண்மையான லவ்வர்ஸ், நீ செல்ஃபிஷ், உன்னோட சுயநலத்துக்கு தான் நீ இதெல்லாம் பண்ண, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்றாங்க போலீஸ்காரமா. கார்த்திக் பழைய மாதிரி அந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். இங்க அப்படியே படம் முடியுது. படம் எப்படி இருந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.